ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ 2 வாரம் மழைக்கு அப்புறமா இன்றைக்கி தான் வந்து பல்லாவரம் சந்தை களை கட்டி இருக்குது. ஸோ என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த 3-வே ஐ திங்க் 2-வேன்னு நினைக்கிறேன் 2-வே ஸ்பீக்கர் சிஸ்டம் பார்த்தேன். ஃபிலிப்ஸோட தான் நல்ல குவாலிட்டியாக இருந்தது. கண்டிப்பாக வந்து இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஐ திங்க் 3000 ஏதோ சொன்னார். இது ரெண்டுமே பேராக சேர்த்து. ஸோ இது வந்து நல்ல செட்டு தான் இது ஸ்பீக்கர் சிஸ்டம். ஸோ யாருக்காவது தேவைப்படுதுன்னா இந்த நம்பருக்கு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதே ஷாப்பில் வந்துட்டு இந்த லாக்கர் கூட வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து பேட்ரியில் ஓடுறதுன்னு நினைக்கிறேன். பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து தெரியுமா இல்லை எப்படி எடுத்து ரெடி பண்ணுவாங்கன்னு தெரியல. அங்கேயே வந்து இந்த மிஷினரிஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு விசிஆர் இந்த விசிஆர் பார்த்தேன், நேஷ்னல் NV450. ஸோ இது வந்து ஒரு பாப்புலர் மாடல். இது ஹெவி வெயிட்டும் கூட, டிரான்ஸ்ஃபார்மர் மாடல். இது நம்மக்கிட்ட ஒன்று இருந்தது, அது சேல் கூட போட்டிருந்தோம். ஸோ இந்த பீஸ் வந்து சேலுக்கு இருந்தது. அது வந்து ரேட்டு ஜாஸ்தி சொன்னார். ஐ திங்க் 4000 ஏதோ சொன்னான்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. பார்கெயின் பண்ணுறது கூட ஆப்ஷன் கொடுக்காத மாதிரி ரேட் சொன்னார். ஸோ ஜஸ்ட்டு செக் மட்டும் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் அங்கேயே வந்து நம்ம அந்த பழைய விண்டேஜ் கிராமஃபோன் ஒன்று இருந்தது, அந்த கீ கொடுத்து ஓடுறது. இது ஒரிஜினலாக ஃபேக்கான்னு தெரியல, பட் எதுவும் மற்ற சிஸ்டம் எதுவும் இல்லை, வெறும் இந்த யூனிட் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதே மாதிரி அங்கேயே வந்து இந்த ஸ்பீக்கர் சிஸ்டம்லாம் கூட வச்சுருந்தாங்க. 5.1 ஹோம் தேட்டருக்கான டவர் ஸ்பீக்கர்ஸு அண்டு வேறு சில ஐட்டங்களும் இருந்தது. இன்றைக்கி கேசட்ஸ் நிறைய பார்க்க முடிஞ்சதுங்க, பட் எல்லாமே வந்து ரெக்கார்டிங் கேசட்டு. அண்ட் இது வந்து ஐ திங்க் டேமேஜ் ஐட்டம் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் தூசி இந்த மாதிரி தான் இருந்தது. நான் எதுவும் இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லை எடுக்கிற மாதிரி. ஸோ அதனால் ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் விட்டேன். ஆனால் நிறைய இருந்தது. இன்றைக்கி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெக்கார்டிங் பண்ணுறதுக்காவது எடுக்கலாம். இல்லைன்னா நான் பாப்புலர் டைட்டில்ஸ் அந்த மாதிரி டெவோஷனல் சாங்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்து கேசட் பார்த்து எடுக்கலாம் இன்றைக்கி. ஸோ அதே மாதிரி இந்த ட்ரில்லிங் மிஷின்ஸ் இதெல்லாம் கூட, மிஷினரிஸ் எல்லாம் கூட இருந்தது. பட் இது என்ன சொன்னாங்கன்னா எடுத்து கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கணுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இது பார்த்திங்களா, இந்த அம்பாசிடர் காரில் யூஸ் பண்ணுற ஃபேன்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஃபுட் மசாஜர், ஃபேன், வேக்யூம் கிளீனர் எல்லாமே இருந்தது. ஸ்டவ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் செகண்ட் ஹேண்டில் வாங்கி எந்தளவுக்கு ரிஸ்க் ஃப்ரீன்னு தெரியல இந்த ஸ்டவ், கேஸ் ஸ்டவ் எல்லாம். ஸோ இந்த NV450 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. பட் என்ன பண்ணுறது, ப்ரைஸ் தான் ரொம்ப ஓவராக சொன்னார். நம்ம ஒரிஜினல் வாங்கினாவே 5000 வாங்கிடலாம். நிறைய புக்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தார் இந்த ஷாப்லேயே. அப்புறம் நம்ம யூஷுவல் கடையில் இன்றைக்கி சோனி ட்ரினிட்ரான் டிவி வந்திருந்தது. நம்ம கண் இந்த டிவி மேலே ரொம்ப ஆர்வமாக போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த டிவியை வாங்கிட்டோம். இது வந்து 1500 சொன்னார். நான் ஃபைனலாக எப்படியோ பேசி 800 வாங்கியிருக்கேன். ஸோ அதே ஷாப்பில் வந்து இந்த ஸ்பீக்கரும் வச்சுருந்தாங்க. ஐ திங்க் பக்கத்து ஷாப்புன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஆல்டெக் ஸ்பீக்கர். இது நல்ல ஸ்பீக்கர் சிஸ்டம். இது சப்போஸ் இந்த டைம் இருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நல்ல சிஸ்டம் இது. சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்கும். அங்கேயே இந்த சப் ஊஃபர் செட் இருந்தது. சப் ஊஃபராக சூப்பர் ஊஃபர் எதுவும் தெரில. அண்ட் இந்த ஹைஃபை செட்டெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. நிறைய இன்றைக்கி 2-in-1 சிஸ்டம்ஸ் பார்க்க முடிஞ்சது. 2-in-1 செட்டு. சிலதில் பேட்டரி டோர் இல்லாமல் இருந்தது, ஆனால் பார்க்குறதுக்கு லுக்கெல்லாம் நல்லா இருந்தது. சப்போஸ் வந்தீங்கன்னா பாருங்கள், இன்றைக்கி வந்து ஏகப்பட்டது இருந்தது. நீங்கள் எப்படியாவது 1-2 ஷாப்பில் உங்களுக்கு கிடச்சிரும் இந்த 2-in-1 செட்டு மட்டும். ஏகப்பட்ட புக்ஸ் இதெல்லாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஷாப்பில் யூஸ்வலாக வந்து நிறைய வேறு ஐட்டமாக வச்சுருப்பாங்க, எல்லாம் மிக்ஸாக. நான் இங்கேருந்து இந்த HD பாக்ஸ் மட்டும் வாங்கினேன் நான். 300 சொன்னார். 500 சொல்லி அப்புறம் ஃபைனலாக 300 வந்தார். இது வந்து நம்ம எந்த ஹார்ட் டிஸ்க் வேணால் இதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் பார்க்கும்போது கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது. ஸோ என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஒரு ஹார்ட் டிஸ்க் இருந்தது. சரி, இது நம்ம ஒர்க் ஆச்சுன்னா பெஸ்ட்டு. ஸோ எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலான்ட்டு வாங்கிட்டேன் நான். ஸோ அதே ஷாப்பில் இந்த ஐட்டம் ஒன்று இருந்ததுங்க. ஸோ இது எனக்கு கிளியராக தெரியல இது என்ன ஐட்டம்ன்ட்டு. ஃபுல்லாக வந்து சிக்னல் இது மாதிரி இருந்தது. வயர்லெஸ் கம்யூனிகேஷன் கேட்வேன்னு போட்டிருந்தது. பட் என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் தெரில. ஸோ அங்கேயே வச்சுட்டேன் நான். விழுந்துருச்சு, ஆனால் வச்சுட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நிறைய வந்து இந்த 2-in-1 செட்டு இருந்தது, ஹைஃபை செட்டு மாதிரி. பட் கண்டிஷன்லாம் கொஞ்சம் நம்ம எடுத்து ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபுல்லாக சிலந்தி கூடு கட்டி
பட் ஓகே, இது வந்து 250 தாங்க சொன்னார். என்னால் நம்பவே முடியல. 250 கண்டிப்பாக இது வாங்கலாம். வாங்கி ஸ்பீக்கராவது உங்களுக்கு வேல்யூவாக இருக்கும், செட்டு ரன் ஆகலைன்னா கூட. பட் இதெல்லாம் ரன் பண்ண வைக்கலாம். இதெல்லாம் நல்ல செட்டு தான், இதெல்லாம் ஈஸியாக ரெடி பண்ணலாம். அண்ட் நம்ம யூஸ்வல் கடையில் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செட்டெல்லாம் கொண்டு வந்திருந்தார். இதெல்லாம் வந்து ஐ திங்க் 700 ஏதோ சொன்னார். இது நம்ம எடுத்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா ஃபுல்லாக தூசியில் இதாகி இருந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து ரெண்டுமே ஐ திங்க் 700 சொன்னார். நீங்கள் சப்போஸ் பார்க்குறீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்களா பெருமாள் ஃபோட்டோ ஃப்ரேம் சூப்பராக இருந்ததுங்க இது. அண்ட் அங்கேயே வாட்டர் ஹீட்டர் இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கும் ஒரு ஹை-ஹைட் கேம்கார்டர் பார்த்தேன் நான். ஸோ இது ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் நம்மளுக்கு தெரியாது, பட் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இருந்தது ஷாப்பில். ஏன்னா இன்னும் ஒன்று தான் பார்த்தேன் நான். ப்ரைஸ் கேட்டேன், ஏதோ 500 ஏதோ சொன்னார். அங்கேயும் ஒரு பூம் பாக்ஸ் ஒன்று இருந்தது, ட்ரங்க்கு பெட்டி, ஸ்பீக்கர், சோனி ஊஃபர் பார்த்தீங்களா. இது ஆக்சுவலாக ஒருத்தர் வாங்கிட்டார். அது நல்லா இருந்தது அந்த ஊஃபர். போய் செக் பண்ணி பார்த்தேன் நான். சப் ஊஃபர். வெயிட்டும் ஜாஸ்தி தான். இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நல்ல ஹோம்ஸ் இருக்கும், ஹோம் தேட்டருக்கு நம்ம சூப்பராக செட் பண்ணலாம். அப்புறம் இன்றைக்கி இந்த பியானோ ஐட்டம் நிறைய வச்சுருந்தாங்க. இதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஏஆர் ரஹ்மான் ஸ்டூடியோவில் யூஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு இருந்தார். உண்மையான்னு தெரியல, பட் அவர் வந்து க்ளீனாக சொன்னார். அது வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணது, நீங்கள் எங்கே வேணால் கேட்டு பாருங்கன்ற மாதிரி சொன்னார். அதிலே ரெக்கார்டிங் ஃபீச்சர் வேறு இருக்கா. இது வந்து 6000 சொன்னார் அது ப்ரைஸு. மற்றதெல்லாம் வந்து 3,000 to 4,000 இருக்கும். அது மட்டும் வந்து 6000 சொன்னார் இந்த ஃபஸ்ட்டில் உள்ளது. ஸோ இது நம்மளுக்கு பியானோ பற்றி அவ்வளோவா தெரியாது, பட் அவர் சொன்னது வந்து இது பக்கா அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ரெக்கார்டிங் ஃபீச்சர்லாம் இருக்குன்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு இது அதுக்கப்புறம் நான் ரிட்டன் போகும்போது இல்லைன்னு நினைக்கிறேன், சேல் ஆயிடுச்சு அது. மற்றதெல்லாம் வச்சுருந்தாங்க, ஒரு கொஞ்சம் செட் இருந்தது. ஸோ யாருக்கெல்லாம் பியானோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இன்றைக்கி செக் பண்ணி பாருங்கள். எப்படியும் இருக்கும், ஈவினிங் வரைக்கும் இருக்கும் 1-2 பியானோ அது. ஸோ இந்த ஷாப்பில் நிறைய வந்து ஹார்ட் டிஸ்க்கு இதெல்லாம் வச்சுருந்தாரு. சின்ன சோலார் பேனல் கூட இருந்தது. பட் இதில் எதுவும் நம்மளுக்கு எதுவும் ஸ்பெஷலாக கிடைக்கல. ஸோ அது மோட்டோ இருந்தது. என்னென்னு எடுத்து பார்த்தா உள்ளெல்லாம் பழைய ஃபோனை வச்சுருந்தார். நானும் கவர் பீஸாக ஏதோ வச்சுருக்காருன்னு நினச்சேன். ஸோ இந்த ஷாப்பில் நிறைய கேமராஸ் இருந்ததுங்க. எல்லாம் வந்து விண்டேஜ் கேமராஸு. ஐ திங்க் ரோல் போட்டு யூஸ் பண்ணுற கேமரான்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்தது, எல்லாமே கண்டிஷனாக இருந்தது. ஆனால் ரேட் ரொம்ப ஜாஸ்திங்க. 4,000 6,000 ரேஞ்சில் தான் சொல்லிட்டு இருந்தார். அது வந்து ஐ திங்க் 2,000 4,000 இது. இந்த வீடியோ கேமரா மட்டும் 1,500 சொன்னார். அதில் ஏதோ சிலதெல்லாம் உடஞ்சி போயிடுச்சுங்கன்னாரு. இது வந்து 1,500 சொன்னார் இந்த கேமரா. ஸோ சப்போஸ் யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். இது பாட்டமில் இருந்த அந்த போர்ஷன் வந்து உடஞ்சி போயிடுச்சுங்க, இது மட்டும் தான் இருக்குன்னாரு. லென்ஸை வந்து ஃபுல்லாக அந்த ஃபங்கஸ் பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த மிக்சர் ஐட்டம்லாம் இருந்தது. இதெல்லாம் வந்து 600 700 ரேஞ்சில் சொன்னார். கேட் பார்கெயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை 500 கீழே நீங்கள் வாங்கலாம். லேப்டாப் கூட ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குன்னாரு. 4,000. கேட்வேயோடது. அண்ட் அங்கேயே ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாரு. நான் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். எதுவும் வந்து பாப்புலர் டைட்டில்ஸ் இல்லை, மூவி ரெக்கார்ட்ஸ் தான். பட் இங்கே கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாகவே இருந்தது. இருந்தாலும் நான் செக் பண்ணி பார்த்தேன் ஏதாவது டைட்டில்ஸ் தேருமான்ட்டு. பட் நம்மளுக்கு எதுவும் செட் ஆகலை. பட் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நான் ரிட்டன் போகிறது வரைக்கும் இருந்தது, ஒரு 9 o'clock வரைக்கும் இருந்தது இது. ஸோ டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸ் இருந்தது. சப்போஸ் வாங்கணும்னா செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நல்ல கண்டிஷன் சொன்னார். நான் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி பார்க்கல, பட் மேலாப்பில் பார்த்ததுக்கு நல்லா தான் இருந்தது. ஸோ இது ஒருத்தருக்கு வந்து டெமோ காமிச்சார், இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஏன்னா அவர் ப்ரைஸ் செக் பண்ணிட்டு இருந்தார். இல்லை ப்ரைஸ் அது தான் வரும், பட் நீங்கள் வேணால் செக் பண்ணி எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொன்னார். பட் பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுங்க. இதெல்லாம் வந்து அந்த டைம் விண்டேஜ் இது ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இது நல்லா இருந்தது இந்த வீடியோ கேமரா மட்டும். பட் 1,500 கொஞ்சம் அதிகம் தான். அந்த ஜஸ்ட்டு ஷோகேஸ் மட்டும்தான் வைக்க முடியும், ஏன்னா பார்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னு வேறு சொன்னார். அண்ட் இங்கே ஒரு கேமரா கொஞ்சம் பெருசாக இருந்ததுங்க இந்த கேமரா. இது என்னன்னு தெரில, ரெடியாக இது பண்ணுமா, இன்ஸ்டன்ட் கேமரா மாதிரி தெரிஞ்சுது அது பார்க்குறதுக்கு. அங்கேயும் இந்த செட்டெல்லாம் கூட இருந்தது. விசிடின்னு நினைக்கிறேன் இது பிளேயர், விசிடி பிளேயர்.
அண்ட் புக்ஸு அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், புக்ஸு வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது, நீங்கள் தான் தேடி இது பண்ணிக்கணும். அண்ட் அங்கே ஒரு பிம்பேம் கிளாக் கூட இருந்தது. இந்த ஷாப்பில் இந்த ஒரு ரேடியோ இருந்ததுங்க. ஆக்சுவலாக வந்து இது 50 ருபீஸ் தான் சொன்னார், ஐ மீன் 80 ருபீஸ் சொன்னார்னு நினைக்கிறேன். ஓகே தான், இது வந்து வெறும் மீடியம் வேவ் மட்டும்தான் வரும், ஷார்ட் வேவ் கூட கிடையாது. இதெல்லாம் வந்து அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தது. பின்னாடி அந்த பேக் கேஸ் வந்து அப்படியே ஓப்பன் ஆகும், ஃபுல்லாக ஓப்பனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே பக்கத்தில் வந்துட்டு இந்த ஹைஃபை செட் வச்சுருந்தார். ஐ திங்க் 700 ஏதோ சொன்னேன், 1200 சொன்னார் இந்த ஹைஃபை மட்டும். பூம் பாக்ஸ் எவ்வளோன்னு கேட்கலாம் நான். அண்ட் இந்த போர்ட்டபிள் டிவி ஹைஃபை செட்டெல்லாம் இருந்தது. பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு படா ஸ்பீக்கர். நிறைய லேப்டாப்ஸும் பார்க்க முடிஞ்சு இன்றைக்கி. பட் இதெல்லாம் போன ரெயினுக்கு அப்புறம் ரெயினில் நனைஞ்சதா இல்லை புது பீஸான்றது தெரியல, செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ப்ளே ஸ்டேஷன் கூட இருந்தது அங்கே. பட் இதெல்லாம் ப்ரைஸ் கேட்கல நான். அண்ட் இங்கே பாருங்கள் ஒரு வாக்மேனு, பட் நல்ல பேட் கண்டிஷனில் இருந்தது. பட்டனும் இல்லை, ஸ்பீக்கரும் ரஸ்ட்டாக இருந்தது. இதெல்லாம் வந்து எடுத்து ரெடி பண்ணலாம், பட் அவ்வளோ ரிஸ்க் எதுக்கு, மற்றவங்க யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னா வாங்கிட்டுன்ட்டு வச்சுட்டேன் நான். ஐ திங்க் ரேட் வந்து 100 சொன்னார்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேயே இன்னொரு ஷாப்லேயும் வந்துட்டு இன்னொரு வாக்மேன் பார்த்தேன் நான். இது பிராண்ட் என்னன்னே தெரியல, வின்கோன் எதோ போட்டிருந்தது. இது வந்து 80 ருபீஸ் தான் சொன்னார். வாங்கியிருக்கலாம், பட் 80க்கு கம்மியாக சொல்லி நான் 50க்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அது பிராண்டு என்னன்னு தெரியல, அது எப்படி எந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்குன்ட்டு. யூஸ்வலாக இந்த லோக்கல் பிராண்ட் வந்து சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்காது. இங்கே பார்த்தீங்களா ஒரு ஜிப் ட்ரைவ், இது ஃப்ளாப்பி ட்ரைவோட பெருசாக இருக்கும் இந்த ட்ரைவ். ஸோ அந்த ஃப்ளாப்பி ட்ரைவ் பார்த்தீங்கன்னாவே அந்த சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இந்த ஷாப்பு வந்து அந்த கோயில் பக்கத்தில் உள்ள ஷாப்பு. இன்றைக்கி வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. இது பிராண்டட் டைட்டிலாகவே இருந்தது. ஸோ ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டார், பட் ஃபைனலாக ரேட்டு வந்து 400 சொன்னனால அவர் வந்து அப்படியே எல்லாத்தையும் வச்சுட்டாரு. சரி, நம்ம வந்து இதுலேருந்து கொஞ்சம் டைட்டில்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். நான் அது என்னன்றதை காட்டுறேன். இவர் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருந்தார். எல்லாமே நல்ல கவரில் தான் இருந்தது, ஸ்லீவில் கவர் போட்டு. நான் வந்து இது எல்லாத்தையும் எடுத்துட்டேன். நான் என்னன்றது காட்டுறேன். பட் சில டைட்டில்லாம் ஓகேவாக தான் இருந்தது. இந்த பாணியம் மட்டும் கொஞ்சம் 2-3 கொஞ்சம் டூப்ளிகேட்டே எடுத்துட்டேன் நான். இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் நல்ல டைட்டில் தான்ட்டு ஒரு 2-3 பாணியம் இருந்தது. அப்புறம் இந்த ஒரு கலெக்ஷன் இருந்தது, ஒரு 4 ரெக்கார்டு மட்டும் வாங்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்றைக்கி என்னன்னு தெரியல, இன்றைக்கி நிறைய ரெக்கார்ட்ஸ் இருந்தது. ஸோ பக்கத்தில் இன்னொரு ஷாப்லேயும் வந்துட்டு இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம அந்த இது ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுருந்தா தெரியுமா, 50 ருபீஸ், அந்த ஷாப் தான். இந்த ஹைஃபை செட்டு வச்சுருந்த ஷாப்பில் தான். ஸோ நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சுருந்தாரு. பட் டைட்டில் எதுவும் பெருசாக பாப்புலர் டைட்டில் மாதிரி இல்லை. இது வந்து சும்மா செக் பண்ணிட்டு இருந்தேன். இது அப்போ தான் வந்தார் ஷாப் ஓனர். இதெல்லாம் வந்து ப்ரைஸு சொல்லிட்டு இருந்தார், 700 வரும்ன்ட்டு. ஸோ இன்றைக்கி அவர் கொஞ்சம் நிறையாவே 2-in-1 செட்ஸு கொண்டு வந்திருந்தார். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சீப்பர் இதுதான். ஐ திங்க் மேலே உள்ளது 1200 நினைக்கிறேன், கீழே உள்ளது தான் 600-700 ரேஞ்சில் சொன்னார். பட் பார்கெயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குறைக்கலாம். நீங்கள் சப்போஸ் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த எல்லாத்தையும். இந்த செட்டிங் கொண்டு வந்து காமிச்சார். இதுவும் வந்து நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குன்ட்டு, நல்ல கண்டிஷனாக இருந்தது. எல்லா இது பேக் கவர் எல்லாமே வந்து இருந்தது. இது அங்கே இன்வெர்ட்டரும் வச்சுருந்தாரு. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா வந்து நீங்கள் ஆன் பண்ணி கூட பார்க்கலாம். அண்ட் இந்த செட்டு வந்து அதுக்கப்புறம் ஒர்க்கிங்கில் காமிச்சார் எனக்கு. இது வந்து பக்கா ஒர்க்கிங்கு. பட் என்ன சிடி மட்டும் எனக்கு தெரியல, ஏன்னா அவர் வச்சுருந்த சிடி வந்து டிடெக்ட் ஆகலை. பட் மற்ற டேப்பும் ரேடியோவும் ஒர்க் ஆச்சு. ஸோ இங்கே இது யூஸ்வலாக போன வாரமும் இருந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த செட்டு. ஸோ இதை நீங்கள் கூட பார்க்கலாம். இந்த ரேடியோ வந்து முன்னாடி பார்த்தது தான், அது வந்து கொஞ்சம் ரஸ்ட்டாக இருக்குது அந்த ரேடியோ. இந்த செட்டு நல்லா இருந்ததுங்க, ஸ்லிம்மாக வந்து பூம் பாக்ஸ் டைப்பு, நல்லா ஸ்லிம்மாக இருந்தது. இது வந்து கண்டிப்பாக ஒர்த்து, நீங்கள் ட்ரை பண்ணணும். டேப்பு ரன் ஆயிடுச்சு, பட் கேசட் என்கிட்ட இல்லை அதை செக் பண்ணுறதுக்கு. அண்ட் சிடியும் வந்து அவர் ஒரு சிடி வச்சு செக் பண்ணார், அது வந்து ரீட் ஆகலை. மேபி சிடியில் ஃபால்ட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த செட்டு வந்து அவ்வளோ கண்டிஷனாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. நல்ல செட் இது, யாருக்கு லக்குன்னு தெரில இன்றைக்கி. அண்ட் இன்றைக்கி இந்த வேல்வு செட்டு பார்த்தேங்க, ரொம்ப நாள் கழிச்சு வேல்வு செட்டு வந்திருந்தது. ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அசந்துருவீங்க, 6000 சொன்னார். மர்ஃபி செட்டு. வேல்வ்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாமே வந்து வேல்வ்ஸ் இருந்தது.
கொஞ்சம் ரஸ்ட்டாக இதாக இருந்தது. அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு ப்ரொஜெக்டர் வச்சுருந்தாங்க. இது வந்து வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப ஹைஃபை டைப்பில். அதுதான் இந்த மர்ஃபி இதை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுங்க. இது கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணலாம். பட் என்ன இது ப்ரைஸ் தான் வந்து 6000ன்றது அவ்வளோ ஒர்த்தான்னு தெரியல. அண்ட் உள்ள வேல்வ்ஸ் எல்லாம் இருந்தது, எதுவும் வந்து உடஞ்சி இல்லை. இந்த கண்டிஷன் பார்த்தேன் நான், ஓகேவாக தான் இருந்தது. இதெல்லாம் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் 6000க்கு கண்டிப்பாக ஒர்த் இல்லைங்க. ஈவினிங் போல் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 4 எடுத்து ரெடி பண்ணாலும் அவ்வளோ ஒர்த்தான்றது தெரியல. ஸோ அதே ஷாப்லேயே வந்துட்டு இந்த நேஷ்னல் விசிஆரும் வச்சுருந்தாங்க. இதுவும் நல்ல செட்டு தான் இந்த விசிஆர். பட் இதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் நம்மளுக்கு தெரியாது. ஸ்பேருக்கு வேணால் யூஸ் பண்ணலாம், பட் எடுத்தும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அங்கே ஒரு சில பேர் வாங்கிட்டு இருந்தாங்க வேறு செட்ஸ் எல்லாம். நிறைய வந்து இன்றைக்கி இந்த 2-in-1 பிளேயர் பார்க்க முடியுதுங்க. காயின்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் ஸ்பேர் காயின்ஸ் தான், தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். மைக்கு இதெல்லாம் கூட இருந்தது. நிறைய ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ் இங்கே வச்சுருந்தாங்க. மொபைல் ஸ்பேர்ஸ் அண்ட் விஹெச்எஸ் விசிஆர் கேசட்ஸ் எல்லாம் இருந்தது. விஹெச்எஸ் கேசட்ஸு, நிறைய சப் ஊஃபர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு ஷாப்பில் இந்த ஐஃபோன் இருந்தது. ஐஃபோன் இது என்ன மாடல்னு தெரியல, ஐ திங்க் 7 நினைக்கிறேன். அங்கேயே இந்த 6S ஃபோனும் இருந்தது. அண்ட் இது ஐ திங்க் 5Sன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஸ்பேருக்கு யாருக்காவது தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் ஐஃபோன்ஸ் நிறையாவே பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இந்த செட்டு வந்து சேலுக்கு வச்சுருந்தாரு. இது வந்து ஐ திங்க் 1500 2000 சொன்னார். இதெல்லாம் சூப்பர் செட்டுங்க. இது பக்கா விண்டேஜ். இது அதே மாதிரி இந்த மினி டிவி கூட 1500 சொன்னார். ஐ திங்க் ரேடியோ வந்து 2500, இந்த மினி டிவி வந்து 1500 சொன்னார். 1700 சொன்னார். பட் 1700க்கு ஒர்த் இல்லை அந்த டிவி. அங்கேயே எல்சிடி டிவி எல்லாம் கூட சேலுக்கு வச்சுருந்தார் அவர். அண்ட் இந்த ரேடியோ வந்து 250 தாங்க சொன்னார். இது வந்து ஆனால் வெயிட் இருக்காது. இது ஃபிலிப்ஸோடது, சாலிட் ஸ்டேட். இது மிருதங்கம், கூலிங் ஃபேன் இதெல்லாம் இருந்தது. மோட்ரு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பாம் மாதிரி இருக்குது. மோட்ரு சும்மா கன் மாதிரி இருக்குது. அண்ட் அங்கேயே வந்து பக்கத்தில் இந்த சோனி 5 டிஸ்க் சிடி பிளேயர் இருந்தது. பக்கா கண்டிஷனாக இருந்ததுங்க. யாருக்காவது தேவையான சோனி வந்து யூஸ்வலாக நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணலாம், அன்லெஸ் பவர் ஃபெயிலியர் இல்லாத இருக்குது. அங்கேயே வந்து PS3 வச்சுருந்தாரு. இது வந்து 7000 சொன்னாருங்க. ஃபுல் பேக்கேஜ் பாக்ஸ் கிட்டே இருந்ததுன்னாரு. பட் 7000 டூ மச். ஸோ போஸ் சிஸ்டம் இதெல்லாம் கூட வச்சுருந்தார். ரோட்டரி ஃபோன் இருந்தது. பட் இந்த ஃபோன் நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன் போன வாரமே. அதில் அந்த கேபிள்லாம் கிடையாது. ஸோ இந்த ஷாப்பில் வந்துட்டு ஃபுல்லாக ஃபயர் ஸ்டிக்கு வித் ரிமோட் எல்லாம் வச்சுருந்தாரு. அண்ட் இது வந்து 700 சொன்னார் ஒரு ஃபயர் ஸ்டிக்கும். சப்போஸ் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், ஏகப்பட்டதை வச்சுருந்தார். ப்ளூரே பிளேயர் ஒன்று, லேப்டாப்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தாங்க போவோம், ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் இன்றைக்கி வந்திருந்தது ஆஃப்டர் அ லாங் பிரேக். ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போவோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு இதெல்லாம் கண்டிப்பாக 2-3 வாரம் கண்டினியூ ஆகும் இந்த பொருள்லாம். ஸோ நீங்கள் இந்த வாரம் பார்த்துட்டு சிலது வந்து நீங்கள் அடுத்த வாரம் கூட வந்து செக் பண்ணலாம். வேறு சில யூனிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் சீக்கிரம் சேல் ஆகிடும். பட் நீங்கள் சிலது பார்த்து வச்சு அது நீங்கள் பார்த்தீங்களா, ஸ்பீக்கர் எவ்வளோ, ஊஃபர் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதெல்லாம் வந்து இன்னும் வீக்ஸ் கணக்கில் வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 2-3 வாரத்துக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்களா ஒரு கேமரா, இது வந்து 1500 சொன்னார். பட் இது கண்டிஷன் வந்து உடஞ்சி போயிருந்தது. உள்ளே எல்லாம் மெக்கானிசமாக அப்படியே ஓப்பனாக இருந்தது. பட் ஆனால் ஃபுல் கிட் இருந்தது. இதில் வந்து யூனிட் மட்டும் இல்லாமல் அதோட அடாப்டர், பேட்ரி, ஃப்ளாஷ் லைட்டு, என்னென்னமோ ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. மொத்தமாக வந்து 1500 சொன்னார். பார்கெயின் பண்ணால் எனக்கு தெரிஞ்ச 1000 கீழே வரும்.
அண்ட் இது நம்ம யூஸ்வலாக இந்த ஷாப்பில் நம்ம முன்னாடி இந்த மைக்ரோ கேசட் வாங்கின கடை தான். இங்கே வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் அவர் கொடுத்தாரு. இந்த விஹெச்எஸ் ரிவைண்டரு கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் இருக்குது. இதை நம்ம க்ளீன் பண்ணி ரெடி பண்ணால் சூப்பராக இருக்கும். இது நம்ம அந்த விஹெச்எஸ் கேசட்டை ரிவைட் பண்ணுறதுக்கான ஒரு ஐட்டம் இது. ஸோ 250க்கு வாங்கினேன் நான். அங்கேயே வந்துட்டு இந்த கேசியோ டிவி ஒன்று இருந்தது. ஸோ இதுவும் நல்லா ஓகே தான், ஆனால் ஸ்க்ரீன் ஒரு மாதிரி இருந்தது. இதெல்லாம் வந்து சிஆர்டி டைப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம எடுத்து ரெடி பண்ணலாம். இது ஒன்றும் எல்சிடி மாதிரி அந்த ஸ்க்ரீன் இதாகாது. ஸோ அதனால் இது ரெண்டும் சேர்த்து 500க்கு வாங்கினேன் நான். அண்ட் பக்கத்தில் ஒரு கடையில் இந்த பெட் டைப் டேப் ரெக்கார்டர் இருந்தது. இதை நான் எடுத்து செக் பண்ணேன். இது வந்து ஓகே, எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுது. பட் பிரச்சனை என்னென்னா நம்மளுக்கு வந்து பிஞ்ச் ரோலர் வந்து போயிருச்சு. அந்த ரப்பர் வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் கேசட்டை வந்து கடிச்சு வச்சிரும். நம்ம இருக்கிறதையும் கெடுத்து விட்டோன்ற மாதிரி ஆகிடும். இதை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணாலும் நம்ம இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாது, இந்த பிஞ்ச் ரோலர் மட்டும். ஸோ மற்றவங்களுக்கு யாருக்காவது யூஸ் ஆகட்டும்ன்ட்டு நான் அப்படியே வச்சுட்டேன். நான் ரேட் வந்து 700 தான் சொன்னார். பார்கெயின் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு 500க்குள்ளே வந்துடும். அண்ட் நம்ம யூஸ்வல் ஹைஃபை ஹோம் தேட்டர்லாம் வைக்கிற கடையில் இன்றைக்கி இந்த சோனி ஹோம் தேட்டரை வச்சுருந்தார், ஹைஃபை செட்டு. ஸோ யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒருத்தர் வந்து இந்த பிளேயர் வாங்கியிருந்தாருங்க, 1000 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தார் ஃபைனலாக. இதில் கேட்ரிட்ஜ் மட்டும்தான் போட வேண்டியது இருக்குது, மற்றதெல்லாம் ஒர்க்கிங்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல். இப்போ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்களா இந்த சங்கு இருந்தது, வித்தியாசமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்டு நிறைய பிளேயர்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இது நம்ம ஃப்ரண்ட்லேயே வரும் இந்த ஷாப். இங்கே நிறைய ஸ்பேர் ஐட்டம்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அடாப்டர், வாட்ச், கேபிள்ஸ் இதெல்லாமே கிடைக்கும். ரிமோட்ஸும் கிடைக்கும். பட் ரிமோட் எல்லாம் வந்து அந்த டூப்ளிகேட் மேக்கு தான் இருக்கும். சிலது இருக்கும் செட்டாப் பாக்ஸ் ரிமோட் இதெல்லாம் கிடைக்கும். இந்த 1 ரூபி வந்து 30 ருபீஸ்ன்னு சொன்னாங்க, சேலுக்கு வச்சுருந்தாரு. யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா பாருங்கள். 30 ருபீஸ் ஓகே தான். இதெல்லாம் வந்து பழைய நோட் இது. பட் இதை இப்போ பிரிண்ட் அடிக்கிறாங்களான்னு தெரியல. இங்கே தான் நம்ம போன தடவை வந்து இது ராஸ்பெரி பை வாங்கின கிடையாது. ஸோ இங்கே ஒரு ஹைஃபை பூம் பாக்ஸ் செட் ஒன்று வச்சுருந்தாங்க, 2-in-1. ஃபிலிப்ஸ் இது தான். இது நல்ல குவாலிட்டி தான். இது ஒர்க் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும் இது. அண்ட் அடாப்டர்ஸ், பவர் அடாப்டர்ஸ் இதெல்லாம் இங்கே நிறைய ஸ்பேர் வச்சுருந்தாங்க. ஸ்மார்ட் வாட்சஸ் அண்ட் இந்த இது பார்த்தீங்களா எஸ்சிவி, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்ததான்னு நினைக்கிறேன். செட்டாப் பாக்ஸு இப்படி ஒரு மாடலில் நான் செட்டாப் பாக்ஸ் பார்த்ததே இல்லை, எஸ்சிவி. நிறைய லேண்ட்லைன் ஃபோன்ஸ் எல்லாம் கூட இருந்தது. ஸோ இங்கே வந்து ஒரு சில சிடி மேன்லாம் இருந்தது. அண்ட் ஐ திங்க் விசிடி இதெல்லாம் கூட ப்ளே ஆகும்னு நினைக்கிறேன். பட் கண்டிஷன் வந்து டிஸ்பிளேலாம் போகிறாக இருந்தது. அதை எடுத்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஐட்டம்ஸ் இன்றைக்கி எடுத்துகிட்டு வரல, பேட்டரி இதெல்லாம். நிறைய இந்த அலங்கார வீடு இதெல்லாம் இருந்தது ஐட்டம்ஸ். இந்த ஷாப்பில் இந்த ஒரு ரேடியோ பார்த்தேங்க, வித்தியாசமாக இருந்தது. இது ஐ திங்க் டிஸ்பிளே டிஜிட்டல் ரேடியோன்னு நினைக்கிறேன். ரேட்டும் கம்மியாக தான் சொன்னார், பட் நம்ம வாங்கல அது. அண்ட் இங்கே பார்த்தீங்களா நம்ம பிஎம்டபிள்யூ காரோட மேனுவல் வைக்கிற பவுச். இது பிஎம்டபிள்யூ கார் தான் வாங்க முடியாது, அட்லீஸ்ட் பவுச் அதை வாங்கலாமேன்னு யோசித்தேன், பட் வாங்கலை நான். இங்கே பார்த்தீங்களா கார்வானோட ரிமோட் மட்டும் இருந்தது. சப்போஸ் யாருக்காவது தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். இது அந்த ஷாப் பக்கத்துலேயே தான் இருந்தது, ரிவ்யூ ஷாப் பக்கத்துலேயே. அண்ட் இன்னொரு ஃபிலிப்ஸ் பூம் பாக்ஸ் பார்த்தேன் நான். இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நம்பருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்ரி வச்சுருந்தாங்க. அண்டு ஸோ இது வந்து அகெயின் அந்த ஹைஃபை செட்டு வைக்கிற ஆள் தான்.
ஸோ இவர்கிட்ட இது வந்து நல்ல குவாலிட்டியில் இருந்ததுங்க. 2500 ஏதோ சொன்னார். பட் அவுட்லுக் வந்து சூப்பராக இருந்தது. ஒர்க்கிங் எப்படின்னு தெரியல, பட் அவுட்லுக் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. ஸ்பீக்கர்ஸ் பார்க்க முடிஞ்சது நிறைய. இதை நம்ம வாங்கி புக் ஷெல்ஃப் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ப்ரொஜெக்டர் ஒன்று தனியாக இருந்தது. அண்ட் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு பேட்ரி கம்பார்ட்மெண்ட்டு பார்த்தேன் நான். சூப்பராக இருந்தது. இது பேட்ரி ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அழகாக இருந்தது. டியூரசெல்ன்ற மாதிரி அந்த மாடல்லே ஒரு பாக்ஸ் சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த ஈத்தர்நெட் பஞ்ச் போடுற இந்த இது வந்து 50 ருபீஸ் தான் சொன்னார். சரி, அதனால் ஒன்று வாங்கிட்டேன். நிறைய இருந்தது. ஆக்சுவலாக யாருக்காவது தேவையான கூட செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம ஈத்தர்நெட் கேபிள் ஜாக் வந்து அடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கேபிள் கட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாமே யூஸ் ஆகும். நம்மளுக்கு பெருசாக யூஸ் இருக்காது, பட் இருந்தாலும் 50 ருபீஸ்னால ஒரு ஸ்பேருக்கு இருக்கட்டுமேனு வாங்கிட்டேன் நான். இது நிறைய வச்சுருந்தாரு. அண்ட் இந்த டேப்பு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து கம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது, பட் அது பேக்கிங்க்கு நல்லா யூஸ் ஆகுதுங்க. இந்த ஏன்னா நல்ல லென்த் அது. அண்ட் இங்கே ஒரு ப்ளே ஸ்டேஷன் 2 வச்சுருந்தாரு. இந்த டாக் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஒருத்தர் ஆல்மோஸ்ட் வாங்கிட்டாரு, பட் அது பவர் அடாப்டர் இல்லைன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டார் அது. அண்ட் இங்கே வந்து ஒரு ஆப்பிள் டிவி, ஆக்சுவலாக ஆப்பிள் டிவி பார்த்தேன். அதில் ஃபஸ்ட்டில் உள்ளது என்ன ஐட்டம் தெரிலங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக ஈத்தர்நெட் போட்டெல்லாம் இருந்தது. ஸோ அது ஏதோ பிசின்னு நினைக்கிறேன். கீழே உள்ளது ஆப்பிள் டிவின்னு போட்டிருந்தது, மேலே உள்ளது வந்து தெரியல. இது ரெண்டுமே வந்து 1000 ருபீஸ் சொன்னார் சேர்த்து, பட் நான் வாங்கல அது. இங்கே பாருங்கள், ஒரு டேப் செட்டு வித் ஈக்குவலைசரோட, பட் ரொம்ப பேட் கண்டிஷன். சிடிஸ் எல்லாம் இருந்தது, பட் எல்லாமே வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இல்லை. இப்போ முத்து சிடி இது பார்த்தீங்கன்னா விசிடி இது. ஆக்சுவலாக இதில் 3 விசிடி ஏதோ வரணும், பட் ஒன்று தான் இருந்தது இதில். மற்றதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரில. ஸோ அதுதான் நம்ம இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டைட்டில் மட்டும் பார்த்து எடுக்க முடியாது. திறந்து ஓப்பன் பண்ணி அதில் எல்லாமே இருக்கான்றதை செக் பண்ணணும் நம்ம. பட் இதெல்லாம் விசிடி, டிவிடி கிடையாது. அண்ட் இங்கே அகெயின் பிளேயர்ஸ் அண்ட் டிவிஆர்ஸ் எல்லாம் இருந்தது. இது வந்து டயர் இன்ஃப்ளேட்டர், சிசிடிவி கேமராஸ், ஸ்டாண்டலோன் ஸ்பீக்கர், இதெல்லாம் எடுத்து நம்ம ரீபர்பஸ் பண்ணிக்கலாம். இங்கே லேப்டாப்ஸ் இதெல்லாம் கூட இருந்தது ஸ்பேர். இந்த கீபோர்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க, வித் டச் பேடோடு இருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா டச் பேட் இதோடு இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, புதுசாக பார்க்குறேன் நான். அண்ட் ஃபுல்லாக இந்த இரும்பு ஐட்டம் இதெல்லாம் வந்து யாருக்கு யூஸ் ஆனாலும் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து இந்த லேபில் யூஸ் பண்ணுற ஒரு வோல்ட் மீட்டர் செட்டப் ஒன்று இருந்தது. ஹார்ட் டிஸ்க்கு ஏகப்பட்டது இங்கே குவிச்சு வச்சுருந்தாங்க. எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்கு. இது ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வான் பண்ணியிருந்தார். இங்கே அவர் வாங்கிட்டு எதுவுமே ஒர்க் ஆகலைன்ற மாதிரி சொன்னார். ஸோ நீங்கள் யாராவது பார்க்குறீங்க வாங்குறீங்கன்னா கேர்ஃபுல்லாக செக் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணிவிட்டு வாங்க. இங்கே பாருங்கள், பவர் சப்ளை யூனிட் மாதிரி இருந்தது, எஸ்எம்டிஎஸ் டைப்புன்னு நினைக்கிறேன். இந்த கட்டிங் மிஷின் இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ண வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கர்லாம் அதர் கோலத்தில் இருந்தது. இந்த டைரி வந்து 50 ருபீஸ்க்கு தாங்க சேல் பண்ணார். 60 சொன்னார், பட் 50க்கு தான். பட் இதில் எல்லாத்துலேயும் நேம் இருந்தது. ஐ திங்க் 2025 நேம் வைஸ் யாருக்கோ கொடுக்கறதுக்கு வச்சுருந்துருக்காங்க போல். மறந்துட்டாங்களா இல்லை என்ன நடந்ததுன்னு தெரியல, கம்பெனி மூடிட்டாங்களா. பட் இந்த டைரியெல்லாம் இப்போது சேலுக்கு வந்திருக்கு. இந்த போஸ் டாக்கிங் ஸ்டேஷன் முன்னாடி காமிச்சிருப்பேன் நான். இது வந்து நம்ம அந்த ஹைஃபை செட்டு வச்சுருக்க கடையில் தான் வச்சுருக்காரு. ஸோ பூம் பாக்ஸும் இருந்தது, இந்த டேப் ரெக்கார்டர் இருந்தது. செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ்
இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா வாங்கலாம். பிபிஎல் சானியோட ரேடியோ. ஹெலிகாப்டர், ரிமோட் ஹெலிகாப்டர் எல்லாமே நசுக்கி புசுக்கி வச்சுருந்தாங்க. எல்லாம் ஏறி மிதிச்சிட்டாங்களா என்னன்னு தெரில. ஸோ அங்கேயே வந்து இந்த டிவிடி பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தது. இன்ஸ்டா கேமரா நம்ம போன இதிலே கூட போட்டிருப்போம், போன வாரம் வீடியோலையும். ஸோ அந்த ஷாப்பில் தான் இருந்தது. சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேமரா கேட்டிருந்தாரு, அது காணும், மிஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ரெட்ரோ கேம்ஸ் இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அந்த ஷூட்டிங் கன்று கூட இருந்தது, டக் ஹண்ட்டை. ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணுற அந்த இது இருந்தது. அண்ட் இது ஐ திங்க் கேம் கீபோர்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ரெட்ரோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க செக் பண்ணி பாருங்கள், இதை பல்காக எடுக்கலாம் நீங்கள். அண்ட் இங்கே சில டிவிடிஸ் இதெல்லாம் இருந்தது. புது கீபோர்டு ஒன்று, ப்ளூடூத் கீபோர்டு வச்சுருந்தாங்க. பட் அதோட மவுஸும் வரேன்னு நினைக்கிறேன். மவுஸ் மிஸ் ஆகிருக்கு, வெறும் கீபோர்டு மட்டும் இருந்தது. அண்ட் இது வித் ரிமோட்டோட ஒரு ஹைஃபை செட் இருந்தது. பட் கண்டிஷன் ரொம்ப பவராக இருந்தது. காயின்ஸ் செக் பண்ணுறீங்கன்னா பாருங்கள், இன்றைக்கும் ஓப்பனாக இருக்குது காயின்ஸ் செக்ஷன். இந்த பழைய 100 ருபீஸ் ஏதோ ஒரு சூப்பராக இருக்குங்க. அண்டு ஷேப்பே இல்லாத காயின், அதுவும் ஒரு 4-5 பீஸ் இருந்தது. சிலதெல்லாம் பாலிஷ் போட்டு வச்சுருந்தாங்க. பம்பு பார்த்தீங்களா, இது வந்து ஹெவி இது பம்பு. இங்கே தான் நம்ம அந்த சோனி டிவி எடுத்தது, சோனி ட்ரினிடான் டிவி எடுத்தது. இங்கே நிறைய வந்து இந்த மோனோபிளாக் பம்பு, இந்த பம்பு எல்லாம் வச்சுருந்தாங்க. சப்மர்சிபிள் பம்ப், நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இங்கே கிடைக்குங்க. பட் சிலதெல்லாம் இந்த பார்த்தீங்களா மோட்ரு, இதெல்லாம் வந்து இது மாவு மில்லில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து டெமோ காமிச்சார், நல்லா ஒர்க்கிங்கில் இருந்தது. நான் வந்து சப்ளை கனெக்ட் பண்ணியிருந்தனால டேப் நல்லா ஒர்க் ஆச்சு. கேசட் போட்டு பார்க்க முடியல, பட் டேப்பு சுற்றிச்சு. அண்டு சிடியும் சுற்றிச்சு. பட் சிடி டிடெக்ட் ஆகலை. லென்ஸ் பிரச்சனை இருக்கலாம், இல்லாட்டி சிடியை வந்து ஃபால்ட் சிடியாக இருக்கலாம். ஏன்னா அந்த சிடியை வந்து அது குவாலிட்டி சிடி மாதிரி தெரில. ரேடியோ வந்து சூப்பராக ஓடிச்சு, நான் காட்டுறேன். நான் காப்பிரைட் ஆகும் டக்குன்னு மாற்றிட்டேன். நான் சிடி போட்டால் ரீடிங்லேயே வந்து நின்றுட்டு இருந்தது. நீங்கள் அவங்க பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், டிஸ்பிளேயில் ரீடிங்னு காமிச்சிட்டு இருந்தது. பட் ரொம்ப நேரம் கழித்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு ரெக்கார்டட் சிடி தான் அது. ஸோ அதனால் சிடியில் தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. மற்றபடி ரேடியோ டேப்பு மெக்கானிசம் எல்லாம் வந்து ப்ராப்பராக சுற்றிச்சு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து நல்ல செட்டு தான். இது சிடி ஒர்க் ஆயிடுச்சுன்னா நல்ல செட்டு தான். இது பாருங்கள், ரெக்கார்டட் சிடி. இது எனக்கு தெரிஞ்சு சிடி எம்டி சிடின்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸ்டர்னல் டிவிடி ரைட்டர். இது நல்ல இது தான், டிரான்சென்டன்றது. ப்ளஸ் இது வந்து டைப் பி யூஎஸ்பின்னு நினைக்கிறேன். ஸோ இது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன டிவைஸ்ன்னு தெரிலங்க, கர்வ்னு போட்டிருந்தது. ஒரு சைடு வந்து ஒரு மெமரி கார்டு போடுற மாதிரி இருந்தது. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்களா, இந்த ரேடியோ வந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருந்தது. ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். பட் அது கீழே வந்து ஒரு ஆப்பிள் டிவைஸ் இருந்தது, அது காட்டுறேன் நான். இங்கே பாருங்கள், மைக் இதெல்லாம் பாருங்கள், ப்ரொஃபஷ்னல் மைக்ஸ் எல்லாம் இருந்தது வித் கேபிள்ஸோட. ஸோ இதை வந்து நான் வாங்கிட்டேன். நான் ஏன்னா 800 தான் சொன்னார். அண்ட் இது என்ன டிவைஸுன்றது இப்போதைக்கு தெரில. வீடியோவுக்கு அப்புறம் கூட செக் பண்ணி பார்ப்பேன் நான். பட் இதில் டிஸ்பிளே போர்ட் எதுவுமே இல்லை. ஸோ என்ன பர்பஸ் தெரில. 700க்கு வாங்கினேன் நான். 700க்கு தான் முடியும், அது கீழே குறையாதுன்ட்டார். சரி, வாங்கி செக் பண்ணி பார்க்கலாம் இது வந்து என்ன யூனிட்டாக இருக்கும்ன்ட்டு. வெயிட் ஆனால் நல்லா இருந்தது, இதில் வெயிட் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ஒரு சர்வராக இருக்குமோன்னு ஒரு டவுட்டு, செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஹார்மோனிய பெட்டி வச்சுருந்தாங்க. இது வந்து 4000 சொன்னாங்க. செக் பண்ணி பாருங்கள், நல்லா தான் ஒர்க் ஆகுது அப்படின்னாங்க. எனக்கு இது நம்மளுக்கு ஐடியா இல்லை, ஜஸ்ட்டு ஓப்பன் மட்டும் பண்ணி பார்த்தேன். 4000 ரீசனபிளான்னு தெரியல. இதை யூஸ் பண்ணுறவங்க மேபி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஏதோ ஒரு யூனிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ஆல்ரெடி சேல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால் சேல் பண்ணி வெளியே எடுத்து வைக்கல. ஸோ இதான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். கீஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. இது நல்ல கண்டிஷன் மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் பக்கத்தில் வந்து
இந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க, ஜாய்ஸ்டிக்கு, PS3 ஆல்ரெடி காமிச்சிருப்பேன், 7000 சொன்னாங்க. இந்த ஜாய்ஸ்டிக் இதெல்லாம் வந்து தனியாக அவர் இன்னொருத்தர் வச்சுருந்தாரு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் வந்து கொஞ்சம் பட்டையை கிளப்ப ஆரம்பிச்சிச்சு, அதுவும் நல்ல வேர்த்து கொட்டிகிட்டு இருந்தது. ஸோ சப்போஸ் வரீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வாங்க, இல்லை தண்ணி குடிக்கிறதுக்கு ரெடியாக இது பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்வெட் ஆகிட்டு இருந்தது, வெயிலும் நல்லா ஜாஸ்தியாக இருந்தது. இன்னும் எல்லா கடையும் இன்றைக்கி ஓப்பனாக இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வந்தீங்கன்னா ஈவினிங் போல் வந்து செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.